அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே யாக்கோபு தான் மரிப்பதற்கு முன் தன்னுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்ததை பார்த்தோம். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 14ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூலின் கடைசி அதிகாரமான 50வது அதிகாரத்தை வாசித்துவிட்டு விடுதலை பயண நூலை வாசிக்க இருக்கிறோம். விடுதலை பயண நூலில் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்க இருக்கிறோம். இந்த விடுதலை பயண நூலில் மோசே இஸ்ரேல் மக்களை 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் எப்படி வழிநடத்தினார் என்பதை பார்க்க இருக்கிறோம். நூல் 50வது அதிகாரத்தில் யாக்கோபின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன்கள் யோசேப்பை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள். தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு யோசேப்பு நம்மளை பழிவாங்கி விடுவாரோ என்று பயந்தார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களிடம், நீங்கள் எனக்கு தீங்கு நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மையாக மாற்றினார். உங்களை பழி வாங்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லை என்று கூறினார். யோசேப்பு தான் மரிப்பதற்கு முன்பு கூறிய கடைசி வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. அப்பொழுது அவர், கடவுள் உங்களை இந்த எகிப்து நாட்டிலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வார். அப்பொழுது நீங்கள் என்னுடைய எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறினார். இதோடு தொடக்க நூல் புத்தகம் முடிவடைகிறது. இப்பொழுது நாம் விடுதலை பயண நூலை வாசிக்க இருக்கிறோம். 1வது அதிகாரத்திலே யோசேப்பை அறியாத ஒரு புதிய பார்வோன் வந்தான். அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையிலும் பலத்திலும் பெருகி இருந்தனர். இதை பார்த்து அவன் பயந்து அவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அவர்களிடம் அடிமைகளைப் போல வேலை வாங்கினான். மருத்துவ பெண்களிடம் கூறி பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொல்லுமாறு கட்டளையிட்டான். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியதால் அவ்வாறு செய்யவில்லை. இந்த மருத்துவ பெண்கள் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை அறிந்து பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் குழந்தைகளை மட்டும் வாழ விடுங்கள் என்று கூறினான். அந்த நேரத்தில் மோசே பிறந்தார். அவருடைய தாய் அவரை காப்பாற்றுவதற்காக ஒரு பேழைக்குள் வைத்து நைல் நதியில் விட்டார். அந்த பேழையை பார்த்த பார்வோனின் மகள் அதை எடுத்து அதனுள் இருந்த குழந்தையை அரண்மனைக்கு அழைத்து சென்று தன்னோடு வைத்து வளர்த்து வந்தாள். இதை பார்த்து கொண்டிருந்த மோசேயின் சகோதரி அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக ஒரு பணிப்பெண்ணை அழைத்து வருகிறேன் என்று பார்வோனின் மகளிடம் கூறி மோசேயின் தாயையே பணிப்பெண்ணாக அழைத்து வந்தாள். மோசே வளர்ந்த பிறகு எகிப்தியன் ஒருவனை கொன்று விட்டான். அதிலிருந்து தப்பிப்பதற்காக மீதியானுக்கு ஓடி சென்றான். மீதியானில் ஆடு மேய்ப்பவராக வாழ்ந்து வந்தார். அப்பொழுது ஆண்டவர் அவரை அழைத்தார். எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் படும் வேதனையை பார்த்த ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை மீட்பதற்காக மோசேயை தேர்ந்தெடுத்தார். மேலும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று கூறினார். உங்கள் மூதாதையராகிய அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுள் நானே என்று கூறி என்னை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நாம் தொடக்க நூல் அதிகாரம் 50 மற்றும் விடுதலை பயணம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசித்து அறிந்து கொள்வோம். அதன் பிறகு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். தொடக்க நூல் அதிகாரம் 50. அப்பொழுது யோசேப்பு தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார். பின்பு தம் தந்தையின் உடலை மருத்துவ முறையில் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களான மருத்துவர்களுக்கு யோசேப்பு கட்டளையிட்டார். அவர்களும் அப்படியே செய்தனர். இதற்கு 40 நாள்கள் தேவைப்பட்டன. ஏனெனில் ஒரு சடலத்திற்கு முறையான பாதுகாப்பு செய்ய 40 நாள்கள் தேவைப்படும். எகிப்தியர் அவருக்காக 70 நாள்கள் துக்கம் கொண்டாடினர். துக்க நாள்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோன் வீட்டாரிடம், உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருக்கிறது என்றால் பார்வோனின் செவிகளில் இவ்வாறு சொல்லுங்கள், என் தந்தை நான் சாகும் வேலை வந்துவிட்டது. ஆகவே நான் எனக்காக கானான் நாட்டில் வெட்டி வைத்துள்ள கல்லறையில் என்னை நீ அடக்கம் செய் என்று சொல்லி என்னிடம் உறுதிமொழி பெற்று கொண்டார். ஆகவே இப்பொழுது நான் அங்கே போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு விடை கொடுங்கள் என்றார். பார்வோன், நீர் உறுதிமொழி கொடுத்துள்ளபடியே உம் தந்தையை அடக்கம் செய்ய போய் வாரும் என்றான். ஆகவே யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்ய செல்கையில் பார்வோனின் அலுவலர், குடும்ப பெரியோர், எகிப்து நாட்டு பெரியோர் அனைவரும் அவருடன் சென்றனர். யோசேப்பின் வீட்டார், அவர் சகோதரர், அவர் தந்தை வீட்டார் அனைவரும் அவருடன் சென்றனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கால்நடைகளையும் மட்டும் கோசேன் பகுதியில் விட்டு சென்றனர். தேர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் சென்றார்கள். இப்படியாக மிக பெரிய பரிவாரம் அவரை புடைசூழ்ந்து சென்றது. அவர்கள் யோர்தான் நதிக்கு அப்பால் இருந்த
கோரேனத்தத்து என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கே ஓலமிட்டு கதறி ஒப்பாரி வைத்து பெரிதும் புலம்பினர். யோசேப்பு தம் தந்தைக்காக 7 நாள் புலம்பல் சடங்கு நடத்தினார். அங்கே கானான் நாட்டில் வாழ்ந்த மக்கள் கோரேனத்தத்தில் நடந்த புலம்பல் சடங்கை கண்டு, இது எகிப்தியரது பெருந்துயர் புலம்பல் சடங்கு என்றனர். ஆகவேதான் யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இடத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இப்படியாக அவருடைய புதல்வர் அவர் கட்டளைப்படியே அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்தனர். அவருடைய புதல்வர் அவரை கானான் நாட்டிற்கு எடுத்து சென்று மம்ரேக்கு எதிரில் மக்பேலா என்ற நிலத்தில் இருந்த குகையில் அடக்கம் செய்தனர். இந்த இடத்தை அப்ரஹாம் தமக்கென்று கல்லறை நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்ற இத்தியனிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்த பின் அவரும் அவர் சகோதரரும் அவருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்ய சென்றிருந்த அனைவரும் எகிப்திற்கு திரும்பினர். யோசேப்பு தம் சகோதரருக்கு அளித்த உறுதிமொழி. அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதைக் கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளை கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர். உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து, நாங்களும் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாகவே மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பின் இறப்பு. யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராஹிமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாகீரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேலை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்று கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர். விடுதலை பயணம். அதிகாரம் 1. எகிப்தில் இஸ்ரேலரின் அடிமை வாழ்க்கை. யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமின், தான், நப்தலி, காத்து, ஆசேர். யாக்கோபின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் 70 பேர். யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார். பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர். இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர். ஆள்பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர். இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது. இவ்வாறிருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர்.
பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்தனைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது, எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண்மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள், பெண்மகவு என்றால் வாழட்டும். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை. மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள். எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி, எகிப்திய பெண்களை போன்றவர் அல்லர் எபிரேய பெண்கள், ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார். இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார். அவர்கள் ஆள்பலம் மிக்கவர். ஆயினும் இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தழைக்க செய்தார். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண்மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். விடுதலை பயணம் அதிகாரம் 2. இவ்வாறிருக்க லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண் ஒருத்தியை மனம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரைப்புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதி கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே மீதியானுக்கு தப்பியோடல். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பார சுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கிடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லி கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே
பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. அவர் ஒரு கிணற்றருகில் அமர்ந்திருக்க மீதியானின் அர்ச்சகருடைய 7 புதல்வியரும் வந்து தம் தந்தையின் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட நீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினர். அங்கு வந்த இடையர்கள் அவர்களை விரட்டினர். உடனே மோசே எழுந்து அவர்களுக்கு பாதுகாப்பளித்தார். அவர்கள் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்டவும் செய்தார். அவர்கள் தம் தந்தையான இரகுவேலிடம் சென்றபோது அவர், என்ன, இன்று விரைவாக வந்துவிட்டீர்களே என்றார். அவர்கள், எகிப்தியன் ஒருவன் இடையர்களின் தொல்லையிலிருந்து எங்களை விடுவித்ததோடு எங்களுக்கு பதிலாக தண்ணீர் இறைத்தான், ஆட்டு மந்தைக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அவர் தம் புதல்வியரிடம், எங்கே அவன்? ஏன் அம்மனிதனை போக விட்டீர்கள்? சாப்பிட அவனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அவரோடு குடியிருக்க மோசே சம்மதிக்க அவரும் மோசேக்கு தம் மகள் சிப்போராவை மணமுடித்து கொடுத்தார். அவள் ஒரு மகனை ஈன்றெடுத்தாள். நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கெர்சோம் என்று பெயரிட்டு அழைத்தார். இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்துவிட்டான். இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர். அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். அப்ரஹாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார். அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார். விடுதலை பயணம் அதிகாரம் 1. மோசேயின் அழைப்பு. மோசே மீதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர், இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல்.
இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரவேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாழும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரவேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விடமாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தினை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். அப்போது இம்மக்களை எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவர் ஆக்குவேன். நீங்கள் வெறுமையாய் போவதே இல்லை. ஏனெனில் ஒவ்வொருத்தியும் தன் அண்டை வீட்டுக்காரியிடமும் தன் வீட்டிலுள்ள அந்நிய பெண்ணிடமும் வெள்ளி அணிகலன்களை, தங்க அணிகலன்களையும் மேலாடைகளையும் கேட்டு வாங்கி கொள்வாள். அவற்றை உங்கள் புதல்வருக்கும் உங்கள் புதல்வியருக்கும் அணிவியுங்கள். இவ்வாறு நீங்கள் எகிப்தை சூறையாடி செல்வீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று கூறி உம்மை வெளிப்படுத்திய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய இறை வார்த்தை வாசித்து தியானிக்க நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி ராஜா. காலை எழுந்தவுடன் இந்த உலக மக்கள் பரபரப்பாக தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ உம்முடைய இறை வார்த்தையில் மகிழ்ச்சி கொண்டு அதை வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் தேவனி. எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி தேவனி. நாங்கள் தொடர்ந்து தினமும் இறை வார்த்தை வாசித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அன்பின் தேவனே, அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபோடு இருந்து வழி நடத்தின தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தேவன், எங்களுக்கு வெற்றியை கொடும் அப்பா. நானே உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவனே, எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நீர் எங்களுக்கு முன் செல்லும் அப்பா. உம்மை பின்பற்றி நாங்கள் வருகிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. வெறும் இறை வார்த்தை வாசிக்கிற மக்களாக இருந்து விடாமல் அதை எங்களுடைய வாழ்விலை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. தேவையான ஞானத்தை கொடும் அப்பா. கூடருந்து வழி நடத்தும் தேவன், எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். அன்பான இறை மக்களை, இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.